வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் குட்ஸு பண்ண போகிறோம். மார்கழி மாதம் ஆரம்பிச்சிடுத்து. மார்கழி மாதம் பொங்கல் பண்ணுவோம், வெண்பொங்கலுக்கு இந்த குட்ஸு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு, சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பயத்தம்பருப்பு ஒரு கப்பு வேக வச்சு தளர்த்தி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் கட் பண்ணி இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இங்கே அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய், ரொம்ப துளியோடு தான் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். தனியா ஒரு சின்ன கரண்டி எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகாய், ஆனியன், புளி துளியோண்டு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஜீரா எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதை அப்படியே போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிக்க போகிறேன். தாளிதம் பண்ணுறதுக்கு உளுத்தம்பருப்பு, ஜீரா, பெருங்காய கட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். நேராக போயிடலாம். உப்பு சட்டியில் 1/4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் அந்த ஜீரா, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு நேரமாக ஆகட்டும். இது நான் பச்சையாக தான் அரைச்சிட்டு வர போகிறேன். எதுவும் வறுத்தெல்லாம் பண்ண போகிறல. இது ஜீராமும் போட்டிருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது பருப்பு பொன்னிறமாக ஆயின்ட்டுருக்கு. ஜீராமும் வறுப்போட்டு எடுத்து இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சியை போட்டுடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டுட்டேன். நல்லா வதங்கின்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கின்ற போகிறேன். ஆனியன் ரொம்ப பொன்முருவலாக ஆகணும்ல, இந்த அளவு ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். டவையும் போட்டுருக்கேன். வதக்கிக்கலாம். காய் வேகணும். வேகட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். வெந்துட்டுருக்கோம். இதை அரைச்சுன்னு வந்துடலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ இந்த பருப்பு தண்ணி ஊற்றி தளர்த்தி வச்சுருக்கேன். இது ஊற்றி ஒரு கொதி விட்டுடலாம். இதில் உப்பு வேணும்னா பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கொட்டிடலாம். நல்லா வெந்து கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த பழம் கொத்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு கொதி வந்தவொடனே காமிக்கிறேன். கொத்து நல்லா எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தலைகள் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி இது பண்ணாலும் உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த அரோமா அப்படியே இருக்கும். வாசனை அப்படியே இருக்கும். ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா வாசனை போயிடும். அந்த தனியாவோட வாசனையெல்லாம் இந்த கொத்தமல்லி போட்ட உடனே அது இன்னும் நல்லா தூக்கலாக ஜம்முன்னு இருக்கும். இது மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும்.
நல்லா மணக்க கத்திரிக்காய் கொட்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.